வணக்கம். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள பரப்புரை செய்து வர்றோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மக்களை சந்திச்சு வாக்களை கேட்குறோம். மதியத்துக்கு மேலே வாகனத்தில் இருந்தபடியே தெருமுனை பரப்புரை இது வரைக்கும் ஒரு 12-13 இடத்துல பேசியிருப்பேன். ஒரு இடத்துல கூட தாவேக்கா விமர்சித்து ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல அப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்தில் தாவேக்கா இருப்பதற்கான அறிகுறியே இது வரைக்கும் தென்படலை. நாம் வாக்கேட்டு போகிறப்ப எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒருத்தர், அதிகபட்சம் 2 பேர், அவர் யாராவது தட்டுப்படுறாங்களே ஒழிய ஊடகங்கள் கட்டமைக்கல. தாவேக்காவுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு, பெரிய ஆதரவு அணை இருக்கு, பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் தொகுதியில நான் பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் அப்படி ஆதரவு அலையோ இல்லை பெரிய அளவிலான அமோகமான வரவேற்போ தாவேக்காக இருக்க மாதிரி தெரியல. அதனால இந்த பரப்புரை கூட்டங்கள்ல தொகுதிக்குள்ள பேசுறப்ப தாவேக்கா குறித்து பேசுறது இல்லை. அதே சமயத்துல கட்சி சமூக வலைதளங்கள்ல இருக்கு தாவேக்கா. அதனால சமூக வலைதளங்கள்ல திறந்தவரும் விமர்சிச்சு நம்ம பதிவு போடுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, பொழுதடைக்கும் தாவேக்கா விமர்சிச்சு பதிவு போட்டே உட்காந்துருக்கான், இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு. நான் தினந்தோறும் பரப்புரையில் இருக்கேன், மக்களை சந்திக்கிறேன், மக்கள்கிட்ட பேசுறேன், அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல தாவேக்கா தோலுரிச்சு தொங்க விடணும், அதுக்காக சமூக வலைதளங்களை எழுதுறோம். ஆனா களத்துல தாவேக்கா இல்லைங்கிறதுனால இங்க பேசுறது இல்லை, இந்த தொகுதிக்குள்ள பேசுறது இல்லை. இப்ப செய்திக்கு வந்துடலாமே. தாவேக்காவோட தலைவர் யாரு? வெற்றி தலைவர் விஜய் 2 இடங்கள்ல போட்டி போடுறாரு. எல்லாருக்கும் தெரியும், ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. அதற்கான வேட்பு மனுக்களை திருச்சி கிழக்குலையும் தாக்கல் பண்ணிட்டாரு, பெரம்பூர்லையும் தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த தாவேக்கா கட்சி தொடங்கி அதை பத்தி வாத பிரதிவாதங்கள் போற சமயத்திலேயே பல பேர் சொன்னாங்க, தாவேக்கா தனிச்சு போட்டி போட்டா பல இடங்களில் வேட்பு மனு நிராகரிக்கப்படும், ஏன்னா யாருக்குமே எந்த அனுபவமே கிடையாது அப்படின்னாங்க. அது 100 விழுக்காடு உண்மை அப்படின்னு இருக்கு. இப்ப தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர்கள் அவங்களோட வேட்பு மனுக்கள்ல குளறுபடிகள் இருக்கு, அதுல பிழைகள் இருக்கு, அதுல சின்னஞ்சிறிய தவறுகள் இருக்கு அப்படின்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா தாவேக்காவோட தலைவர் விஜயோட வேட்பு மனுவிலேயே குளறுபடியும் தவறும் பிழையும் இருக்கு. அந்த வேட்புமனுல பாக்குறப்ப வேட்புமனுல சொத்து விவரங்களை குறிப்பிடணும், குறிப்பிட்டு முடிகிறப்ப மொத்த சொத்து மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். ஆனா விஜயோட வேட்புமனுல மொத்த சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு குறிப்பிடல. அதே போல அந்த வேட்புமனுல என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப நான் கல்லூரி படிச்சிருக்கேன்னா கல்லூரி அப்படின்னு சொல்லணும். ஆனா விஜயோட வேட்புமனுல அவர் படிப்பை போட்டு இடைநிற்றல்னு போட்டிருக்கு. இடைநிற்றல் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு முந்தைய படிப்பை தான் சொல்லணும். பட்ட படிப்புல இடைநிற்றல் ஆயிட்டாங்கன்னா அவர் 12வது வரைக்கும் படிச்சாரு அப்படின்னு போடணும். ஆனா 12வது வரைக்கும் படிச்சாருன்னு போட்டா கேவலமா இருக்கும்ட்டு அந்த பட்ட படிப்பை போட்டு இடைநிற்றல்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பெரம்பூர்ல தாக்கல் பண்றப்ப வேட்புமனுல எந்த வழக்கும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் திருச்சி கிழக்குல போடுறப்ப அங்க பார்த்தா 2 வழக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை விட கூத்தனா, இங்க பெரம்பூர்ல தாக்கல் பண்றப்ப 52 வயசு விஜய்க்கு அப்படி குறிப்பிடுறாங்க. இந்த பக்கம் திருச்சி கிழக்குல பதிவு பண்றப்ப அங்க 51 வயசு அப்படின்னு வேட்புமனுல குறிப்பிடுறாங்க. இப்ப இன்றைய தினம் விஜயோட அந்த வேட்புமனுல பிரமாண பத்திரம் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டு வேட்புமனு நிராகரிக்கப்படுறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன சந்தேகப்படுதுன்னா, ஒரு வேளை வேட்புமனுவை நிராகரிக்கட்டும் அப்படின்னு வம்படி அந்த வேலையை செய்யறாப்படியோ. ஏன்னா 2 இடங்கள்ல ஒரு இடத்துல வேட்புமனுவை நிராகரிக்க வச்சு இவரே படையை திட்டமிட்டு விட்டு அந்த வேட்புமனை நிராகரிச்ச பிறகு வழக்கம் போல திமுக அரசு சதி பண்ணி வச்சு என்னதான் பழி வாங்குது. அப்ப திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி, இந்த களத்தை 2 பேர் இருக்காங்க, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு கருத்துருவாக்கம் செய்வதற்கான ஒரு வேலையா திட்டமிட்டு வேட்புமனுல கோட்டை வர்றாரோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அப்ப அதை விட கூத்தனா, தாவேக்காவோட தலைவர் விஜய் அவரோட வேட்புமனுவே இந்த லட்சத்துல இருந்தா அந்த கட்சியில இப்ப திருத்தணி வேட்பாளர் சத்யகுமார் ஒருத்தர், இந்த தாவேக்காட கூட்டங்கள்ல பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் வெள்ளம், இது தலையா கடல் அலையான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னாங்க. திருத்தணியில சத்யகுமார்னு ஒருத்தர், இந்த அம்பேத்கர் மாதிரி அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இருப்பாப்புல இல்ல, தன்னை வாழும் அம்பேத்கராகவே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காருல்ல. அம்பேத்கரை பத்தி உலகத்துக்கு தெரிஞ்சதே விஜய் வந்தவர் தான் சொன்னாப்புல இல்ல, அந்த சத்யகுமார் திருத்தணியில பரப்புரைக்கு போறாப்புல.
பரப்புரைக்கு போறப்ப வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயங்கிறாப்புல. மொத்தமா பார்த்தா இவரோட சேர்த்து 4 பேர் நிக்கிறேன். மொத்தமே 4 பேர் தான் நிக்கிறேன். அப்ப அந்த அளவு தான் கட்சி இருக்குது. இப்ப இந்த சத்தியகுமாரோட வேட்புமனு எந்த லட்சத்தை இருக்கும்? இதே போல மாநிலம் முழுக்க 236 இடத்துல 232 இடத்த எடுத்துக்குவோம். 2 இடம் தான் விஜய் ஆகி போச்சு. மீதி 232 இடத்துலையும் இந்த வேட்பாளர்களின் வேட்புமனு எந்த லட்சத்தை இருக்கும்? விஜயோட வேட்புமனு விடையே வெளிப்படையா ஊடகங்கள் சுட்டி காட்டுற அளவுக்கு பிழை இருக்கு. பொதுவாக வேட்புமனு தாக்கல் பண்றாங்கன்னா வேட்புமனு பரிசீலனை நடக்கும். பரிசீலனை நடக்கிறப்ப மற்ற கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க அதை பார்த்துட்டு அதுல குளறுபடி இருக்கு, அதுல பிழை இருக்கு, அதுல தவறு இருக்கு, அதுல முரண்பாடுன்னு சொல்லிட்டு இந்த வேட்புமனுவை நிராகரிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? மாற்று கட்சிக்காரங்க வேட்புமனு பரிசீலனை போகுது. ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் அப்படி மாற்று கட்சிக்காரங்களோ மற்ற ஆட்களோ சொல்றதுக்கு முன்னாடியே ஊடகங்களே படம் பிடிச்சு காட்டுது. இந்த வேட்புமனுல இவ்வளவு குளறுபடி இருக்கு, இவ்வளவு தவறு இருக்கு, இவ்வளவு பிழை இருக்கு, இவ்வளவு முரண்பாடு இருக்குன்ட்டு. அப்ப இந்த லட்சணத்துல விஜயோட வேட்புமனுவே இருக்குன்னா மீதி 232 இடத்துல எந்த லட்சணத்தை இருக்குங்கிறத நம்ம மக்களோட பார்வைக்கு விட்டுறலாம். விஜயோட வேட்புமனுவே இந்த லட்சத்தை இருக்கு, இதுவே நிராகரிக்கப்படக்கூடும் அப்படின்னா 230 இடத்துல எத்தனை இடத்துல இந்த கட்சி தேர்தலே போட்டுப்படாம காலி ஆகுங்கிறத பார்க்க நானும் அவளோடு காத்திருக்கேன். அப்புறம் இந்த கட்சி என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், ஆட்சி நிர்வாகத்தை நாங்க தான் பிடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. கற்பனை வாதம் தானே, ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம். உண்மையிலேயே தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஆட்சி பிடிச்சா என்ன ஆகும்? திமுக அன்னைக்கு கொடுக்குறாங்க ஒரு கொடுமையான ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஒரு கொடுமையான ஆட்சி தான் நடக்கும். திமுகவுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவன் அயோக்கியம் பண்ணுவான். இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது, தெரியாமலே எல்லாமே குளறுபடியா மாற்றி விட்டுருவான். நீங்க பாருங்க, ஒரு கட்சியோட தலைமை, தாவேகாவோட கட்சி தலைமை தேர்தலில் பரப்புரை பண்ணணும். பரப்புரை பண்றதுக்கு முன்னாடி இந்த இணையதளத்துல அனுமதி கேட்கணும், இத்தனை நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும். இந்த அடிப்படையான செயல்முறையே தெரியல, அதுவே தெரியல. விஜய் போற இடங்கள்ல பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு, அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு தரது இல்லை, அதனால மத்திய அரசு தலையிட்டு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நிர்மல்குமார் ஒரு கடிதத்தை போட்டாப்புல. யாருக்கு போட்டான்னு பார்த்தா ஒன்றிய உள்துறை செயலாளருக்கு போடாம ஒன்றிய உள்துறை செயலாளர் இருந்துட்டு ஆளுநரா மாறிட்டார்ல முன்னாள் ஒன்றிய உள்துறை செயலாளர், அவருக்கு கடிதத்தை போட்டாப்புல. போய் கூகுள்ல போய் தட்டி இன்னைக்கு ஒன்றிய உள்துறை செயலாளர் யாரு அப்படின்னு போட்டாலே அதுக்கு பேர சொல்லுது இவர் தான் ஒன்றிய உள்துறை செயலாளரா இருக்காருன்ட்டு. ஒரு நிமிஷம் செலவு, ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 10 நோடி செலவு பண்ணாலே அதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த கட்சி இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஒன்றிய உள்துறை செயலாளருக்கு கிடையாது இல்லாம முன்னாள் ஒன்றிய உள்துறை செயலாளருக்கு கிடையாது. ஏன்னா அவ்வளவு லட்சணத்துல அறிவு. அப்ப அந்த கட்சியை பாருங்க, பரப்புரைக்கு அனுமதி கேட்கறதுக்கு எத்தனை நாளைக்கு முடியும் அனுமதி கேட்கணும், எப்படி அனுமதி கேட்கணும் அது தெரியல. அப்புறம் அவங்க பாதுகாப்பு கேட்கறாங்கன்னா ஒன்றிய அரசுக்கு யாருக்கு கடிதம் அனுப்பணும் அப்படிங்கிறது அதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைவர், அந்த கட்சியோட முகம், அந்த கட்சியோட அடையாளம், அந்த கட்சியோட எல்லா கர்மாந்திரமும் இந்த விஜய் தான். அவரோட வேட்புமனுவில அதுல குளறுபடி இல்லாம, முரண்பாடு இல்லாம, பிழை இல்லாம, தவறு இல்லாம அதையே பூர்த்தி பண்ண முடியல. அப்ப இவங்க கையில நாட்டை கொடுத்தா, ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தா எவ்வளவு மோசமாக மாறி போகுங்கிறத நம்ம மக்கள் பார்வைக்கே விட்டுறலாம். அப்புறம் இந்த ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி எல்லா பக்கமும் தாவேக்கா செல்வாக்கு இருக்குது, தாவேக்கா 30 விழுக்காடு வாக்க பெறப்போகுது, அவங்க அசுர பலத்தோடு அவங்க மேல ஏற போறாங்க, அவங்க எதிர்கட்சியாவது அமர்ந்துருவாங்க, அவங்களை யாராலும் தவிர்க்க முடியாது, அவங்க தான் இனிமே எல்லாமே, இந்த ஆட்டத்துல கேம் சேஞ்சர் விஜய் தான், ஆட்ட நாயகன் விஜய் தான் அப்படின்னு ஏகத்துக்கும் அள்ளி அளந்து விட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அப்ப நாள் தேர்தலுக்கு நெருங்க ஒவ்வொரு நாளும் தாவேகா குறித்தான எதிர்மறையான செய்திகள் வந்த வண்ணமே உள்ளது. அதாவது தாவேகாவோட பிம்பம் இவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெருசு இருக்கு, உடஞ்சு நொறுங்கி வருது. அதே வேளையில நாம் தமிழர் கட்சியை இருட்டடி பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சி போட்டி போடுற செய்தியை சொல்லாம தவிர்த்தாங்க. ஆனா நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியோட தனித்துவம், நாம் தமிழர் கட்சியோட வீரியம், நாம் தமிழர் கட்சி குறித்தான நேர்மறை சிந்தனைகள், நாம் தமிழர் கட்சி குறித்தான நேர்மறையான
மதிப்பீடுகள், நாம் தமிழர் கட்சி கொடுத்தான ஆதரவு நேர்மறையான அலைகள், களத்துல வந்து ஆதரவு கரம், அதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. பெரிய தன்னம்பிக்கையா இருக்கு, உற்சாகமா இருக்கு, உத்வேகமா இருக்கு. களத்துல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஏகோபித்த ஆதரவு இருக்கு அப்படின்னு அறுதிவிட்டு சத்தியம் விட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதே சமயத்துல தாவேகா பொறுத்த வரைக்கும் இங்க காட்சி ஊடகம் தொடங்கி சமூக வலைதளம் தொடங்கி களம் வரைக்கும் எல்லா இடத்தையும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாம சராமாரியா அடி விடுது. அப்படி விஜய் கட்சி எல்லாம் யாரும் இங்க உயர்த்தி பேசல. அந்த கட்சி முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க விஜயோட தீவிரமான ரசிக பெருங்குடி மக்கள், அவங்க தான் விஜயை கொண்டாடுறங்களே ஒழிய சாமானிய மக்கள்லாம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிலாம் சொல்லல. ஆனா அண்ணன் சீமானு சொல்றாங்க 15 வருஷமா அந்த களத்தை நிற்கிறாரு, மக்களுக்காக போராடுறாரு, கத்தி கத்தி அவர் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தனித்துவத்தோடு இருக்குங்கிறது தாவேகா வந்த பிறகுதான் மக்களுக்கு அது தெரிய தொடங்குது. நிறைய நம்பிக்கையா நிறைய வார்த்தைகள். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்து வாக்களை கேட்குது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு பரப்புரைக்கு போறப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய 500 ரூபாய் காசு, கையில 500 ரூபாய் காசு திணிக்கிறாங்க, 1000 ரூபாய் காசு திணிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா 1000 ரூபாய் காசை கையில வந்து அவர் அவங்க பையன்ட்ட கொடுத்து கையில திணிக்கிறாங்க. அப்படி வந்து மக்கள் காசு கொடுத்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க தொடங்குறாங்க. ஆனா இங்க திமுக அதிமுக தாவேகா இவங்க திமுக அண்டா கொடுத்தா அதிமுக குண்டா, தாவேகா ஒரு தமர சட்டாவது கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்குது. அப்ப களத்துல மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி முனைப்போடு முந்தி போகுது. அப்புறம் வந்து இந்த திரை பிரபலியத்தை வச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம்னு கணக்கு போட்டார்ல, அந்த நினைப்புல மண் விழ போகுது. அவருக்கான நாட்கள் என்ன பட போகுது? இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள அந்த கட்சி காலியாக போகுது, ஒட்டுமொத்தமா காலாவதியாக போகுது. அதை எல்லாரும் பார்க்கத்தான் போறோம்.